வணக்கம். ஸோ இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு டாபிக், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுடைய குழந்தையிலேருந்து நம்ம வரக்கூடிய ஒரு வளர்ப்பு முறை எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது. அப்போது இம்பேக்ட்னாலே நெகட்டிவ் தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபன்னியாக சொல்லணும்னா ஒரு பிரின்சஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னோட பிரின்சஸ், என்னோட லிட்டில் பிரின்சஸ், அப்படி தான் இவங்களை வளர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. முக்கியமாக பொண்ணுங்க பார்த்திங்கன்னா அப்பாவுடைய செல்லம் அதிகமாக இருக்கும், பசங்களை பார்த்திங்கன்னா அம்மாவோட செல்லம் அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே வந்தால் லிட்டில் பிரின்சஸ்ன்னு நம்ம சொல்லலாம் பொண்ணுங்களுக்கு. பசங்களுக்கு ஒரு பீட்டர் பேன் சிண்ட்ரோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சிண்ட்ரோம்ன்றதை விட பீட்டர் பேன் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்ட்ஸ் ஜென்ரலாக சொல்லுவாங்க. இது எப்படின்னா ரொம்ப பேம்பர் பண்ணி வளர்க்குற குழந்தைங்க. நீ தான் பெரிய ஆள், உன்னால தான் எல்லாம் முடியும், உனக்கு கேட்டதெல்லாம் நான் கொடுக்குறேன் அப்படின்னு, நீ தான் ரொம்ப டேலண்டட், நீ தான் ரொம்ப அழகு அப்படின்ற மாதிரி அப்பா அம்மா மட்டும் கொடுக்குற செல்லம் கிடையாதுங்க, அவங்களோட தாத்தா பாட்டிங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மூத்த பேர பசங்க அவங்களாம் இருப்பாங்க, இல்லைனா மூத்த குழந்தைகள், அது பெண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தால் இன்னும் அடிஷ்னல் ப்ளஸ் தாங்க நம்மளுடைய கலாச்சாரத்தில். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரத்தில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி செட்டப்பில் இருக்கும்போது அந்த குடும்பத்தில் இவங்க தான் ஃபர்ஸ்ட் கிராண்ட் சைல்டு. அது பையனாக இருக்கலாம் பொண்ணாக இருக்கலாம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்படி இருக்கும்போது இவங்களை எந்த அளவுக்கு பேம்பர் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஸ்பாயில்டு சைல்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய தப்பாக தெரியறதில்ல. என்னங்க குழந்தை தானே, குழந்தைங்களுக்கு வேண்டியது நம்ம கொடுக்க வேண்டியது தானே, குழந்தை கேட்டால் நமக்கு அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டியது தானே அப்படின்னு பேரண்ட்ஸ் அது வேண்டான்னு சொன்னால் கூட அந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் தாத்தா பாட்டிங்க விடவே மாட்டாங்க. ஸோ சில அம்மாங்களுக்கு பிடிக்காது, ஏன் இவ்வளோ செல்லம் கொடுத்து கெடுக்குறீங்க, ஸ்பாயில் பண்ணாதீங்க, நாளைக்கு கஷ்டம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் தாத்தா பாட்டிங்க விட மாட்டாங்க. ஸோ அந்த குடும்பத்துக்கே அது செல்ல பிள்ளைன்னு வளரும். அப்போ அது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அவங்க பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எல்லாமே நல்லா இருக்குங்க. ஆனால் அவங்கள கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஸ்பௌஸ், அதாவது அவங்களுடைய கணவனோ மனைவியோ அவங்க படுற பாடு இருக்கே, அது ரொம்ப கொடுமையான விஷயங்க. இதை நான் ஃபன்னி நோட்டில் சொன்னாலும் இன்றைக்கி நான் நிறையா கேசஸ் பார்க்குறதுல கப்புள் தெரப்பிலையும் மேரிட்டல் செஷன்ஸ்லேயும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக வெடிக்குது. ஸோ குழந்தை வளர்ப்பிலே இந்த மாற்றங்களை நம்ம செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு சாதாரணமாக ஒரு செய்கிற ஒரு காரியம் எந்த அளவுக்கு ஒரு திருமண வாழ்க்கையில் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு இது பிரச்சனை ஏற்படுத்தும், அங்கே மட்டும் இல்லை அந்த குழந்தைக்கே இது எந்த அளவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி பேம்பர் பண்ணி வளர்கிற குழந்தைங்களுக்கு மைண்ட் எப்படி இருக்கும்னா என்டைட்டில்டாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இல்லாததா, எனக்கு போக தான் எல்லாருக்குமே, எனக்கு தான் நீங்கள் எல்லாருமே பண்ணணும், அது உங்களோட கடமை தானே அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் அவங்க இருப்பாங்க. பிகாஸ் அவங்க கேட்கும் போதெல்லாம் உடனடியாக அந்த விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கு இல்லையா. ஸோ அவங்க கேட்பாங்க, எனக்கு ஐஃபோன் வேணும்னா கூட வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த மேக்கப் கிட் வாங்கணும்னா வாங்கி கொடுத்துருவாங்க, எனக்கு இந்த ஒரு பயங்கரமான ஒரு பிராண்டட் ஒரு ஷூ தான் வேணும்னு கேட்டால் அதுவும் கிடச்சிரும். இப்படி எல்லாமே கிடைக்க போகும்போது அவங்க பேரண்ட்ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நாளைக்கு கணவனோ இல்லை மனைவியோ கேட்கும்போது இது கிடைக்கும் தானேங்க, கிடைக்கணும்னு அவங்க நினைக்கிறதுல நியாயம் தானே. பட் ஆனால் இதோட அவங்களோட பிளைட்டை பாருங்கள். இந்த ஸ்பௌஸ் நான் நார்மலாக சொல்கிறேன், ஏன்னா இதை நான் ஜெண்டர் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல போகலை. இது ஒரு பெண் இப்படி பேம்பர் பண்ணி வளர்க்கப்பட்டாலும் சரி, ஆண் வளர்க்கப்பட்டாலும் சரி, இரண்டு பேருடைய ஸ்பௌசஸ், அதாவது கணவனோ மனைவியோ, அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி சஃபர் ஆகுறது அப்படிங்கிறத நம்ம ஜெண்டர் நியூட்ரலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அவங்களுக்கு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கணும், இது எனக்கு இத்தனை வருஷம் கிடைச்சிருக்கு, 25 வருஷம் 30 வருஷம் நான் இந்த சலுகைகளெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்கேன், எனக்கு இப்போ கிடைக்காதா, கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் போடுற ஒரு குயினாவோ கிங்காவோ அவங்கள நம்ம இங்கே பார்க்க முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இமோஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இம்மெச்சூர்டாக இருப்பாங்க, ஒரு குழந்தை மாதிரி இருப்பாங்கன்னு சொன்னால் மிகையாகாது. ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கு எப்படி இருக்கும், அவங்களோட இமோஷனல் நீட்ஸு, அவங்களுடைய மெட்டீரியல் நீட்ஸு எல்லாமே பேரண்ட்ஸ் தானே பார்த்துப்பாங்க, அந்த பேரண்ட்ஸ் கேர் கிவர்னு சொல்கிறவங்க பார்த்துப்பாங்க. ஸோ நாளைக்கு இந்த கணவனோ மனைவியோ தான் அந்த ஸ்தானத்தை வச்சு பார்ப்பாங்க. இங்கே லவ்வோ இங்கே ரிலேஷன்ஷிப்பு இந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான விஷயங்களுக்குலாம் கண்டிப்பாக இவங்களால பார்க்க முடியாது. இவங்களால ஒரு இம்மெச்சூரிட்டி தான் இருக்கும், நீ தான் என்னை பார்த்துக்கணும். லவ் இஸ் ஆல் அபவுட் கிவிங் அண்ட் டேக்கிங், கிவிங் அண்ட் ரிசீவிங் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களுக்கு ஒன் சைடு ரோடு தான், எனக்கு வேணும் எனக்கு வேணும் எனக்கு வேணும், நீ எனக்கு என்ன பண்ண போகிற, நீ எனக்கு என்ன பண்ண போகிற. ஸோ என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா அவங்க அன்றைக்கே ரொம்ப டவுன் ஆகிடுவாங்க. ஸோ பேரண்ட்ஸ் செஞ்ச அதே ரோலை இவங்க செய்யணும்னு சொல்ல போது இங்கே லவ் இஸ் ஒன்லி பீங் ரிசீவ்டு, இங்கே கொடுக்கவே படலை. ஸோ என்ன எல்லாம் சந்தோஷமாக நிம்மதியாக வச்சுக்கிட்டீங்கன்னா உன்னால் ஏதோ என்னால் கொடுக்க முடிஞ்சது பேசிக்காக கொடுக்குறேன்ற அளவுக்கு தான் இவங்களுடைய மெச்சூரிட்டி லெவல் இமோஷனலாகவுமே இருக்குங்க. ஸோ அதை தவிர பார்த்திங்கன்னா ரொம்ப கிளிஞ்சியாக இருப்பாங்க, ரொம்ப அப்ரிசியேஷன் எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, ரீஅஷூரன்ஸ் எதிர்பார்ப்பாங்க, நீ என்ன அழகாக இருக்கேன்னு சொல்லணும், நான் நல்லா பண்ணுறேன்னு சொல்லு, நான் டேலண்டடாக இருக்கேன்னு சொல்லு. அந்த மாதிரி தேவைகள்லாம் இவங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கணவனோ மனைவியோ கொடுக்கலன்ற போதே அவங்களுக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
பேசுவாங்க, ச்சே நம்மளெல்லாம் எப்படி தலையில் வச்சு புகழ்ந்தாங்க. ஒரு சின்ன நார்சிசிஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்கே கூட அவங்க கிட்ட ஒரு ஐ வுடன்ட் சே இட்ஸ் அ நார்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் நம்ம சொல்ல மாட்டோம். அந்த சென்ஸ் ஆஃப் என்டைட்டில்மெண்ட், ஓவர் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் லவ், இதெல்லாம் இன்ஃப்ளேட்டடாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதனாலே வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சஃபர் பண்ணோம். ஏன்னா இதுக்கெல்லாம் வந்து ஆப்போசிட் ரிசீவிங் எண்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அவங்க கணவனோ மனைவியோ. ஸோ அவங்களோட தேவைகள் இங்கே வந்து ஜீரோ ஆகிடும். இவங்க தேவைகள் வந்து பூர்த்தி அடையாமல் மேலே ஏறிக்கிட்டே போகும். ஸோ இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது பத்தாது. அப்படி கொடுத்தாதான் நான் சந்தோஷமாக வச்சுப்பேன் உன்னை அப்படிங்கிற ஒரு லெவலில் வந்து அவங்க இருப்பாங்க. ஸோ இவங்க கிட்ட நோ சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாதுங்க. நோ சொல்லி தான் பாருங்களேன். இல்லை இன்னைக்கு இது முடியாது, நாளைக்கு பார்க்கலாம், இல்லை 2 நாள் கழிச்சு பார்க்கலாம், இல்லை அது அப்புறம் பார்க்கலாம்னா they can never ever wait. அவங்க ரொம்ப ரொம்ப இம்பேஷண்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போவே எனக்கு வேணும்னு தோணும். இதை வந்து நீ லேட்டாக பண்ணுறதுன்றது, டிலே பண்ண போகிறீங்கன்றது வேற. அதுக்கு மேலே நீங்கள் நோ சொன்னீங்கன்னா முடிஞ்சதுக்கு அதை ஏன் நோ, எனக்கு ஏன் இப்போ கொடுக்கக்கூடாது, ஏன் why don't I deserve it, எதனால் இதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் they can't be empathetic. அவங்களுடைய ஹஸ்பண்டோ இல்லைனா ஒய்ஃபோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, எந்த லெவல்லேருந்து இதை சொல்கிறாங்க புரிதல் கொஞ்சம் கூட இருக்காது. பிகாஸ் தே ஆர் வெரி செல்ஃப் சென்ட்ரிக், தட்ஸ் கால்ட் ஈகோ சென்ட்ரிக்னு சொல்லுவோம். அவங்கள தன்னைத்தானே மட்டும் தான் பார்க்க முடியும். தன்னோட தேவைகள் பூர்த்தி ஆகலைன்னா அவங்க உண்மையாகவே நிஜத்துக்குமே ரொம்ப கவலையாக இருப்பாங்க, ரொம்ப ரொம்ப சேடாகவும் டிப்ரெஸ்டாகவும் இருப்பாங்க. சே பாரு எனக்கு இது கிடைக்கவே இல்லைன்னு சொல்லி விக்டிம் ரோலுக்கே போயிடுவாங்க. அவங்களே அழுதுப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க. எனக்கு இது வேணும் அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா. அதுக்கு நீ என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு அது தேவை கிடையாது. ஐ வாண்ட் திஸ், நான் சொல்லிட்டேன், எனக்கு இது வேணும், அவ்வளோதான் அவங்களுக்கு இருக்கும். இதில் அடுத்த ஒரு முக்கியமான விஷயம், இது அவங்களே பாதிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் இன்டாலரன்ஸ். ஏன்னா இப்போ சின்ன வயசுலேருந்தே சின்ன சின்ன கஷ்டமோ தோல்வியோ ஒரு பிரச்சனையோ நம்ம பார்த்து வளர்ந்துட்டோம்னா நம்ம வந்து கொஞ்சம் ரெசிலியண்ட் ஆகிடுவோம். ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டஃப் ஆகிடுவோம் இமோஷனலின்னு சொல்ல முடியும். சின்ன வயசுல நிறைய கஷ்டத்தை பார்த்த குழந்தைங்க ஒரு விதத்தில் இது வந்து ஸ்ட்ரெஸ் இன்னாக்குலேஷன் மாதிரி தாங்க. டஃப் ஆகிறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது, உடஞ்சி போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. ஆனால் எந்த பிரச்சனையுமே பார்க்காம, எந்த தடைகளுமே பார்க்காம வளர்ந்த இந்த குழந்தைங்க வந்து நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் வளர 25 வயசு 30 வயசுக்கு மேலே ஒரு ப்ராப்ளம்ன்றதை ஃபேஸ் பண்ணி தான் ஆக வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு எக்கச்சக்க சப்போர்ட் சிஸ்டம் தேவைப்படும். அப்படி இல்லைன்னா அவங்க உடஞ்சி நொறுங்கி போயிடுவாங்க. they cannot tolerate stress. அவங்களால கோப்பே பண்ண முடியாது. அவங்க வந்து எப்போவுமே மற்றவங்க அவங்கள சூதன் பண்ணியிருப்பாங்க. ஒரு தாத்தா பாட்டி எடுத்து பரவாயில்லம்மா செல்லம் இங்கே வான்னு சொல்லி அவங்கள சமாதானப்படுத்தியிருப்பாங்க, இல்லை அப்பா அம்மா அவங்கள சமாதானப்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி இடத்துல அவங்க ஸ்பௌஸை எதிர்பார்ப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இல்லையா. ஏன்னா எல்லா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் இதை தவிர நிறைய வேலைகள் இருக்குது. இவங்களை மட்டுமே பார்த்துக்கிட்டே இருக்க முடியாது. அந்த வேலைகளில் வந்து இவங்க ரொம்ப உடஞ்சி நொறுங்கி போயிடுவாங்க. என்னால் டாலரேட்டே பண்ண முடியல இந்த பெயினை அப்படின்னு ரொம்பவும் அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் டாலரன்ஸே இருக்காது. ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டிலே பண்ண முடியாது. எனக்கு இப்போ எவ்வளோ எனக்கு சப்போர்ட் வேணுன்ற மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அது கிடைக்காத போயிது உடஞ்சே போயிடுவாங்க. ஸோ இது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களை சார்ந்தவங்களை மட்டும் இந்த வளர்ப்பு முறை வந்து தாக்கலை. அவங்கள அதிகமாக தாக்கினாலும் இதை வந்து பாதிக்கப்படுறவங்க வந்து நேரடியாக இந்த பேம்பர்ட் சில்ட்ரனே தான். ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு முடிவை தன்னால் எடுக்கவே முடியாது. தே ஆல்வேஸ் வாண்ட் டு டிபெண்ட் ஆன் பீப்புள். அது தவிர வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும், ஒரு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும், ஏன்னா எப்போவுமே இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வாழ்ந்துட்டாங்க, எல்லாருமே செஞ்சு கொடுத்துட்டாங்க, கிட்டத்தட்ட ஒரு கோலோட நடக்கிற மாதிரி தாங்க. ஸோ அவங்க அந்த சப்போர்ட் சிஸ்டமில் இருந்துட்டு திடீர்னு நீ தனியாக தான் செய்யணும் அப்படின்ற போது அவங்களால எதையுமே செய்ய முடியாது. தே ஆட்டோமேட்டிக்லி கிளிங், இன்னொரு சப்போர்ட் சிஸ்டமெல்லாம் கிளிங்காக ட்ரை பண்ணுவாங்க. இது மிகப்பெரிய ஒரு மனப்போராட்டத்தையும் இமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸையும் பாரத்தையும் அதிகப்படுத்திடும். இவங்களோட கணவனோ மனைவியோ எப்படி ஃபீல் பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து என்ன லவ் பண்ணுறாங்களா இல்லையா, இவங்க தேவைகளே தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த கணவன் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு முதுகு வலிக்குது, எனக்கு இப்படியாச்சும் ஆஃபீஸில் இதே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெச் ஆச்சு தெரியுமா, நான் வந்து இப்படி உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா, நான் எனக்கு இங்கே தான் இதெல்லாம் செய்யணும் தெரியுமான்னு இவங்களோட தேவைகளை மட்டுமே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட தேவைகளை இவங்க என்றைக்குமே கவனிக்க மாட்டாங்களா, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவை பார்க்கவே மாட்டாங்களா, நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டாங்களா, இப்படி பலவேறான விஷயங்களில் வந்து டிசப்பாயிண்ட் ஆயிடுவாங்க இந்த கணவனோ மனைவியோ. அப்படி டிசப்பாயிண்ட் ஆகிற நேரத்தில் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், அந்த ரிலேஷன்ஷிப்போட ஹெல்த் எப்படி இருக்கும், ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும். இவங்கக்கிட்ட லவ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து ஃபுல்ஃபில்டாக லவ்வாக ஃபீல் பண்ணால் தான் அந்த லவ்வை கொடுக்க முடியும். இவங்களுக்கு எப்போவுமே நீடியாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி பேம்பர்டான சில்ட்ரனுக்கு வந்து கண்டிப்பாக லவ்வை கொடுக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க ஃபுல்ஃபில்டாக இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். எல்லா நேரமும் அவங்க தேவைகளை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுன்றது வந்து சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இட்ஸ் அன் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்களுக்கே ஒரு குழந்தெல்லாம் வந்துருச்சுன்னா அவங்க அதை எப்படி வளர்க்க முடியுன்றதை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தா இட்ஸ் அ பிக் நைட்மேர்.
ஸோ இவங்களுக்கு வந்து அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கான ஒரு திறனும் இல்லாததுனால இன்டிசைசிவாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்காக இன்னொருத்தங்க மேலே சார்ந்தே காணப்படுவாங்க. ஒரு கணவன் மனைவியும் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு இதுக்கான ஒரு கணவனோ மனைவியும் இவங்களுக்கு சப்மிசிவாக அமைஞ்சிட்டாங்க அப்படின்னா இவங்க வாழ்க்கை ஏதோ ஓரளவுக்கு போயிட்டுருக்கும். பட் அவங்களும் ஒரு டாமினண்ட்டான பர்சனாக அந்த மாதிரியான ஆகிட்டாங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டம். சீக்கிரமே செப்பரேஷன் இல்லை டிவோர்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு தான் விட்டுப்படும். ஏன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை, சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னாலே இவங்க அப்படியே தாரையாக அழ ஆரம்பிச்சிருவாங்க. பெண்களாக இருந்தால் மோஸ்ட்டாக அழ ஆரம்பிப்பாங்க. ஆண்களாக இருந்தால் வந்து உடனே அவங்க அம்மா கிட்ட போய் என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாதுமா, இவ்வளோலாம் என்னால் ஹேண்டிலே பண்ண முடியாது, என்னால் இந்த கல்யாண வாழ்க்கையை டாலரேட்டே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்களில் வேறு விதமாக கோப்பிங் ட்ரை பண்ணுவாங்க. வித்தியாசன்றது ஜெண்டர் தாங்க. நான் கோப்ப பண்ண வேண்டிய ஒரே பிரச்சனை தான். கோப்ப பண்ண வேண்டிய வித்தியாசங்கள் நிறையா இருக்குது. ஒரு பெண்ணாக இருந்தால் அவங்க வந்து அழுது எனக்கு அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், எனக்கு இது கிடைக்கல, போகலை, என்னால் முடியலன்னு அவங்க அம்மா கிட்ட அழுது பேசிகிட்டு இருக்குது. இன்றைக்கி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி நிறையா வந்தாலும் இன்னும் இந்த ட்ரேசஸ் இருக்க தான் செய்யுது. ஆணாக இருந்தால் வந்து அவங்க அம்மா பின்னாடியோ இல்லை அவங்க அப்பா பின்னாடியோ பாருங்கள் என்ன இப்படி என் ஒய்ஃப் என்னை போட்டு படுத்துறா, என்னால் முடியவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவன் பேம்பர்டு சைல்டாக பீட்டர் பேன் மாதிரி இருந்தான்னா ஸோ எனக்கு வந்து இதை ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமோஷனல் இம்மெச்சூரிட்டியில் அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ரொம்ப தூரம் எடுத்துகிட்டு போக முடியாது. அவனுடைய மனைவி விஷயங்கள்லாம் அவங்களால எடுத்துக்கவே முடியாது. என்னோட தேவைகள் அதை அவள் பூர்த்தி பண்ணலை, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு உடனடியாக இவங்க வந்து கட் ஆஃப் ஆகிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து சின்ன வயசில் சாதாரணமாக வளர்க்கக்கூடிய ஒரு வளர்ப்பு முறை பார்த்தீங்கன்னா இந்த பேம்பர்ட் சில்ட்ரன் அதில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 4 ஸ்டைல்ஸ் ஆஃப் பேரண்டிங் ஸ்டைல் சொல்லுவாங்க. அத்தாரிட்டேரியன், அத்தாரிட்டேட்டிவ், பெர்மிசிவ், நெக்லெக்டட்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் நிறையா வீடியோஸில் பதிவில் பேசியிருக்கேன். அதில் ஒரு முக்கியமான வகையை தான் நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பேம்பர்ட் சில்ட்ரன். நாளைக்கு வந்து நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து ஏன்னா இன்றைக்கி நம்ம நிறையா வந்து நம்ம அனுபவிக்கலன்றதுனால இது எல்லாத்தையும் கொடுத்து வளர்க்கணும். இன்றைக்கி ஒரு ரொம்ப ஹவுஸ் ஹோல்ட் போராக இருந்தால் கூட ஒரு பசங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விலை உயர்ந்த பைக்காக இருக்கட்டும், டியூக்காக இருக்கட்டும், என்ன பெரிய பெரிய வண்டிலாம் வருது அதெல்லாம் கூட வாங்கி கொடுக்கறதுக்கு இன்றைக்கி பெட்ரோல் ரெடி ஆகிற பசங்களை வந்து இப்படி கெடுக்கிறாங்க. குடும்ப விஷயம் என்னன்னு தெரியாமல் வளர்க்குறாங்க. அதே மாதிரி பெண் குழந்தைங்களாக இருந்தாலும் நாளைக்கு கஷ்டப்பட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையுமே வந்து நிறைய பேம்பர் பண்ணி பண்ணுறதுல வந்து இவங்க நிறைய பாதிக்கப்படுறதோட நாளைக்கு அவங்களால எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையுமே உறவுலையுமே வந்து அவங்களால ஒட்டி வாழ முடியாது. அவங்களால நிறைய அந்த குடும்பத்திலே பிரச்சனை வந்து இது செப்பரேஷன் டிவோர்ஸ்க்கு போகலைனாலும் ஒரு வாழ்க்கை தரமே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவங்க கணவனையும் மனைவியோ ரொம்ப காயப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையில் தான் இவங்க தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இது மூலமாக புரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய குழந்தைங்களாக இருக்கட்டும், பேர குழந்தைங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து நம்ம எப்படி அவங்களுக்கு அதிகமான லவ்வும் கொடுக்கணும், அதிகமான டிசிப்ளினும் கொடுக்கணும். டிசிப்ளினே இல்லாமல் வளர்க்குற குழந்தைங்களுக்கு வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் நீங்கள் இப்போ சொன்னாலும் ஐயோ என்ன இருக்க கண்ட்ரோல் பண்ணுறாங்க, என்னை யார் இவங்க தடுக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த ரூல்ஸ் எதையுமே மதிக்காமல் இந்த மாதிரி இருக்கிறச்ச அவங்களால ஒட்டி வாழ்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா வாழ்க்கையை பார்த்திங்கன்னா உறவுகள்ன்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்டிங்கில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு வளர்ப்பு முறை எந்த அளவுக்கு ஒரு திருமண வாழ்க்கையிலையும் அவங்களோட உறவுகள்லையும் வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி விரிசலை ஏற்படுத்தி இன்னைக்கு திருமணங்களையுமே வந்து குலைக்குது, அப்படி செல்ஃபிஷாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத விஷயத்த நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சஃபர் பண்ணுற ஒரு மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்து எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது குவரிஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுக்கலாம். ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பதிவில் வந்து உங்களை நான் திரும்பியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.